வணக்க மக்களை, நான் விஜயதண்ட என்ன பார்க்க போறோம்னு எல்லாருக்கும் தெரியுமா நினைக்கிறேன். கொழும்பு நீதிமன்றத்துக்குள்ளேயே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் உலகம் முழுவதுமே அதிர்வலைய உருவாக்கியிருக்கு. வடிய தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீதியரசருக்கு முன்பாகவே, கிட்டத்தட்ட நீதியரசருக்கு முன்பாகவே ஒரு 20 மீட்டருக்கு உள்ளே துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்று எதிராளி கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த விடயம் தொடர்பாக சில நபர்கள் என்னட்ட கேட்டிருந்தீங்க, அண்ணா ஏன் இதை பற்றி நீங்க பேசுறேன்னு சொல்லி. தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. உண்மையாவே உண்மை தகவலை நாட்டின் அரசாங்கம் தான் இதுதான் சம்பவம், இவர் இதுக்கு எதிராக செயற்பட்டார்கள், இன்ன நபர் குற்றவாளி, இன்ன நபர் கொல்லப்பட்டாருன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிடும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் அது சம்பந்தமா பேசணும். இப்போ ஒரு சில யூடியூப் சேனல் எல்லாம் இன்னாள்கிட்ட பேர் என்னன்னு சொன்னாங்க, திருப்பி இல்லை இது இவருக்கு இன்ன பேரான்னு சொல்றாங்க, இன்னார் இன்ன தொழில் செஞ்சான்னு சொல்றாங்க, திருப்பி இல்லை இவர் இன்ன தொழில் செஞ்சான்னு சொல்றாங்க. பொய் செய்திகளை பரப்புவதன் மூலம் வியூவர்ஸ் பெறலாம், லைக் பெறலாம். நிச்சயமாக உண்மையான கண்டன மக்களுக்கு கொடுக்க முடியாது. என்ன பொறுத்த மாட்டேங்க இவ்வாறான விடயங்களை நம்ம தவித்துக் கொள்வது. துப்பாக்கி சூடு சம்பவத்துல ஒரு சந்தேகம் இருக்கு, தெளிவான்னு சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு சிறிய ரக துப்பாக்கி 20 மீட்டர்ல ஒரு ஆளை கொள்ளும். நிச்சயமாக 20 மீட்டர்ல ஆளை கொள்ளும். இது நவீன ரக சிறிய ரக துப்பாக்கி இல்லை. அதன் அடிப்படையில் இது பழைய காலத்து துப்பாக்கி. இது கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டர் இல்லை 10 மீட்டருக்கு இடையில தான் ஒரு மனிதரை கொல்ல முடியும். ஆனால் என்ன பொறுத்த மாட்டேங்கி நீதியரசருக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டருக்கு பக்கத்தில் வச்சு ஒரு நபரை சுட்டு கொள்ள முடியுமான்னு சொன்னால், இதுக்கு பின்னுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் சில விடயங்களை பேசாமல் தவித்து கொள்வது நல்லது. என்ன பொறுத்த மாட்டேங்கி அதன் அடிப்படையிலே நான் தவித்து கொண்டேன். இந்த வீடியோ எதுக்குண்டா தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு அவர் பாராளுமன்றத்திலே சொல்லி வராரு, வெளியிலே சொல்லி வராரு. பாராளுமன்றத்திலே வேண்டுகோளாக வைக்கிறாரு, எனக்கு பாதுகாப்பு இன்னுமே அளிக்கப்படலை. சபாநாயகர்கிட்ட முறைப்பாடு செய்திருக்காரு ஏகப்பட்ட தடவை அவர் போராட்டங்கள்லையும் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிகழ்ந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தான். ஒரு எம்பிக்கான பாதுகாப்பு நிச்சயமாக வழங்கப்படணும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கொழும்புல நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை முன்னிறுத்தி பாராளுமன்றத்தில் சபாநாயகர்கிட்ட கேள்வி எழுப்பினதாகவும், எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு, இதே மாதிரி எனக்கு நிகழ்ந்தா என்ன செய்யறேன்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பினதாகவும், ஆனால் என்ன சொல்றது, பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அனுமதிக்கிறோம் என்று சொல்லி இலங்கையின் பாராளுமன்ற சபாநாயகர் அதுக்கான ஒப்புதல் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாக. நிச்சயமாக அப்படி கொடுத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கு. மேலும் சொன்னா உண்மையாவே இலங்கையில இப்ப இருக்கிற அரசியல்வாதியா இருந்தாலும், மிக பிரபலமான ஆளா இருந்தா கூட, மிகப்பெரிய ஒரு ரெண்டிங்கில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கிறவர் கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள். நிச்சயமாக இவருக்கு தனிப்பட்ட முறையில் கட்சி பேதம் இல்லாமல் பாதுகாப்புக்கான அனுமதியை வழங்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சில சம்பவங்கள் போராட்டங்களில் அவருக்கு நடைபெற்றது. நிச்சயமாக நீங்கள் பிடிக்குதோ இல்லையோ, இப்போ எதிர்கருத்துக்கள் இருக்கு, எதிர் நபர்கள் அவருக்கு எதிரான கருத்துக்களோடு இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க, மாற்று கருத்துக்களோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் பட்சத்தில் அதை நாட்டின் அரசாங்கம் அதுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னால் ஒரு நீதிமன்றத்துக்குள்ளேயே இவ்வாறான துப்பாக்கி சூடு நடைபெற்றால் பொது இடங்கள்ல இவ்வாறு பாதுகாப்பு இருக்குமன்றதில் எங்களுக்கு உண்மையாவே நாங்கள் சந்தேகம் எழுப்புறோம். நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வச்ச வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்படணும். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது மிக மிக ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஆனால் அது மட்டும் இல்லை, தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த பாதுகாப்புக்கு பிறகு இருக்கிற புரோட்டோகால் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடாக இருக்கும். இப்போ என்ன சொல்றது, கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் நினைக்கிற இடங்களுக்கு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் நினைக்கிற மாதிரி மக்களை சந்திக்க முடியாது ஒரு புரோட்டோகால் இருக்கும். இவர் இந்த டைம்ல இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா முன்கூட்டியே அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அவருக்கான பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அதை சொல்லணும். அவர் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த இவர் என்ன ஏரியாவுக்கு போகிறாரோ அந்த ஏரியாவில் இருக்கிற புலனாய்வு அதிகாரிகளுக்கு அறிவிப்பாங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு இவர் இன்றைக்கு இந்த இடத்த மக்களை சந்திக்கிறாரு, இந்த விடயத்துக்காக வராரு, அதன் அடிப்படையில் நாங்கள் வரப்போறோம்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்கான நடவடிக்கைகள் அந்த ஏரியாவில் எதுவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த டைமுக்கு இவர் வரான்னு சொல்லி ஒரு பெரிய புரோட்டோகால். இது பாதுகாப்பு வழங்கப்பட்டால்
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் நினைச்ச மாதிரி மக்களை சந்திக்க முடியாது, நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. ஆனால் இது எப்பயிலேருந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதில் எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கான நடவடிக்கையில் பாராளுமன்ற சபாநாயகர் அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் ஒரு சில நாட்களோ இல்லை ஒரு சில கிழமைகள்லையோ அதுக்கான பாதுகாப்பு அளிக்கப்படலாம் என்று அதுக்கான மெய்ப்பாதுகாவலர்கள் யார் யாருன்னு தேர்வு செய்யப்படணும். அது பிற்பாடு அதுக்கான புரோட்டோகால் என்ன அடிப்படையில் பாதுகாப்பு என்ன முறையில் அது வழங்கப்படும் சொல்லி கணக்கு விடயங்கள் இருக்கு. அதன் தொடர்ச்சியாக அவருக்கான பாதுகாப்பு ஆலோசனைகள் பாதுகாப்பு செயலாளரோடாக அதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆனால் இது எந்த நாட்களில் எவ்வளவு நாட்களில் இது நடைபெறும் என்றதில் புரியலை. நிச்சயமாக அது நடைபெற்றால் மிக மிக சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும்னு சொல்லி இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு. பாய்.